Hi students, இன்னைக்கு நம்ம 12th physicsல வால்யூம் 1 and 2ல இருக்கிற important golden 5 marks தாங்க பார்க்க போறோம். நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. சோ நான் சொல்ற क्वेश्चंस நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. படிக்காதவங்க நான் சொல்ற क्वेश्चंस கண்டிப்பா படிச்சுக்கோங்க. மேக்ஸिमम கேட்பாங்க. ஓகே? சோ யூனிட் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ அதாவது நான் எப்படி சொல்ல போறேன்னா புக் பேக்ல இருக்கிற அதாவது ஒரு யூனிட் முடிஞ்ச உடனே அந்த பேக்ல வந்து क्वेश्चंस இருக்கும். ஷார்ட் ஆன்சர்ஸ், லாங் ஆன்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகே? சோ அதுல தான் क्वेश्चन சொல்ல போறேன். நீங்க என்ன பண்ணுங்க அந்த புக் பேக்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே? சோ யூனிட் 1ல அதாவது 5 மார்க் क्वेश्चंस பார்க்க போறோம். ஓகே? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन எங்க இருக்குன்னா இங்க வந்து செகண்ட் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பிளைன் இன் டீடைல் கூலும்ஸ் லா அண்ட் இட்ஸ் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन. அப்புறமா ஃபிஃப்த் ஒன் calculate the electric field due to an dipole on its axial line and equatorial plane. சோ அது ரொம்ப முக்கியமான क्वेश्चन பாத்துக்கோங்க. So அப்புறமா 12th question obtain the expression for electric field due to an infinitely long charged wire. அப்புறமா due to an charged infinite plane sheet. 13th question. அப்புறமா 14th question uniformly charged spherical shell. அதாவது அந்த காஸ் லாவோட அப்ளிகேஷன்ஸ். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறமா obtain the expression for energy stored in the parallel plate capacitor. ஸோ அது ஒரு question. 19th question. அப்புறமா 20th one explain in detail the effect of a dielectric placed in a parallel plate capacitor. So அடுத்த லாஸ்ட் क्वेश्चन ரொம்ப முக்கியமான क्वेश्चन 23rd question Van de Graaff generator. So இதாங்க யூனிட் 1ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கோல்டன் क्वेश्चंस. ஸோ எத்தனை क्वेश्चन சொல்லியிருக்கேன்? 1 ஸோ 8 क्वेश्चन தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஓகே? ஸோ அடுத்ததா செகண்ட் யூனிட். ஸோ செகண்ட் யூனிட் வந்து ரொம்ப சின்ன ஒரு யூனிட். ஸோ என்ன பண்ணுங்கன்னா பெரிய யூனிட் வேணும்னா படிக்காதவங்க பெரிய யூனிட் என்ன பண்ணுங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. சின்ன யூனிட் என்ன பண்ணுங்க கண்டிப்பா தரவா படிச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் யூனிட்ல எதெல்லாம்னா இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் த மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அண்ட் அப்டெயின் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்புறமா ஃபோர்த் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ செல் யூசிங் வால்டிமீட்டர். கண்டிப்பாக கேட்பாங்க. நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அப்புறமா சிக்ஸ்த் கொஸ்டின் அப்டெயின் த கண்டிஷன் ஃபார் பிரிட்ஜ் பேலன்ஸ் இன் வீட்ஸ்டன்ஸ் பிரிட்ஜ். அடுத்ததா செவன்த் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் யூசிங் மீட்டர் பிரிட்ஜ். செவன்த் கொஸ்டின். அப்புறமா எய்த் கொஸ்டின் ஹவு த இஎம்எஃப் ஆஃப் டூ செல்ஸ் ஆர் கம்பேர்ட் யூசிங் பொட்டன்ஷியோமீட்டர். ஸோ கம்மியான கொஸ்டின்ஸ் தான் 1 2 3 4 5 5 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஓகே? ஸோ அடுத்ததா தேர்ட் யூனிட். ஸோ தேர்ட் யூனிட்டும் சின்ன ஒரு யூனிட் தான். ஸோ கம்மியான கொஸ்டின்ஸாக இருக்குது. கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் deduce the relation for the magnetic induction at a point due to an infinitely long straight conductor carrying current. ஸோ அப்புறமா தேர்ட் கொஸ்டின் obtain a relation for the magnetic induction at a point along the axis of a circular coil carrying current. தேர்ட் கொஸ்டின். அப்புறமா செவன்த் கொஸ்டின் find the magnetic induction due to a long straight conductor using Ampere's circuit law. அப்புறமா எய்த் கொஸ்டின் discuss the working of cyclotron in detail. அப்புறமா 10th கொஸ்டின் explain the principle and working of a moving coil galvanometer. ஸோ இது கேட்குற எனக்கு உள்ளுணர்வு சொல்லிட்டே இருக்கு. இந்த தடவை இந்த கொஸ்டின்ஸ் வரணும்னு படிச்சுக்கோங்க. மூவிங் காயில் கேல்வனோமீட்டர். அப்புறமா 12th கொஸ்டின் calculate the magnetic field inside and outside of the long solenoid using Ampere's circuit law. படிச்சுக்கோங்க. கம்மியான கொஸ்டின்ஸ் தான் 1 2 3 4 6 கொஸ்டின்ஸ். ஸோ அப்புறமா யூனிட் 4 பெரிய யூனிட்டுங்க. ஆனால் கம்மியான கொஸ்டின்ஸ் தான். ஒரு 10 கொஸ்டின் தான். ஓகே? லாங் ஆன்சர். 9th ஒன் what do you understand by self inductance of a coil, give its physical significance. 9th question. 10th question assume that the length of the solenoid is large when compared to its diameter, find the equation for its inductance. 10th question. அப்புறமா 12th question show that the mutual induction between a pair of coils is same, M12 equal to M21. So 12th question. அப்புறமா 13th question how will you induce an EMF by changing the area enclosed by the coil. 13th question. அப்புறமா 16th question explain the working of a single phase AC generator with necessary diagram. Then 17th question how are the
three different EMFs generated in a three-phase AC generator. Show the graphical representation of these three EMF. Yes. அடுத்ததா 18th question. Explain the construction and working of a transformer. So முக்கியமான ஒரு question. அடுத்ததா mention the various energy losses in a transformer. அதுவும் முக்கியமான question பார்த்துக்கோங்க. அப்புறமா 22nd question. Derive an expression for phase angle between the applied voltage and current in a series RLC circuit. So அடுத்ததா 25th question. Show that the total energy is conserved during LC oscillations. So எத்தனை question சொல்லியிருக்கேன்? 1 2 3 4 5 6 7 8 9 10 10 question. ஸோ இதில் என்ன வரோம் படிச்சுக்கோங்க. ஓகே, தைரியமாக படிங்க. ஸோ அடுத்ததா யூனிட் 5 ரைட் டவுன் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் இன் இன்டெக்ரல் ஃபார்ம். ஸோ இன்ஜினியரிங்கில் இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ இங்கேயும் முக்கியம்தான், படிச்சுக்கோங்க. ஸோ தென் third question. Discuss briefly the experiment conducted by Hertz to produce and detect electromagnetic spectrum. So அடுத்ததா write down the properties of electromagnetic waves. Then 5th question. Okay, so அடுத்ததா 7th question. What is emission spectra? Give their types. அடுத்ததா 8th question. What is absorption spectra? Give their types. ஸோ கம்மியான கொஸ்டின்ஸ் தான். 1 2 3 4 5 5 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ சொன்ன மாதிரி சின்ன யூனிட் என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஸோ அப்புறமா 2 marks and 3 marks ஏற்கனவே என்ன பண்ணிட்டேன், வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறமா ப்ராப்ளம்ஸ் வேணும்னா என்ன பண்ணுங்கள், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் வேணும்னா என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதையும் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ அடுத்ததாக வால்யூம் 2ல் பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக வால்யூம் 2ல் 6th யூனிட்டுங்க. First question, derive the mirror equation and the equation for lateral magnification. Second question, describe the physics method to determine the speed of light. So அப்புறமா third question, obtain the equation for radius of illumination or Snell's window. அடுத்ததா fourth question, derive the equation for acceptance angle and numerical aperture for optical fiber. அடுத்த 7th question, obtain lens maker's formula and mention its significance. So அடுத்ததா 9th question, derive the equation for angle of deviation produced by a prism and thus obtain the equation for refractive index of material of the prism. So எத்தனை question, 1 2 3 4 6 question தான் கொடுத்துருக்கேன். ஓகே, கண்டிப்பாக படிங்க. ஸோ அடுத்ததா யூனிட் 7 வேவ் ஆப்டிக்ஸ். So first question, prove law of reflection using Huygens principle and law of refraction using Huygens principle. First ரெண்டு question. Okay, so அடுத்ததா fourth question, explain the Young's double slit experimental setup and obtain the equation for path difference. முக்கியமான ஒரு question. Okay, ரொம்ப முக்கியமான ஒரு question. So அடுத்ததா obtain the equation for bandwidth in Young's double slit experiment. Okay, படிச்சுக்கோங்க நல்லா. அடுத்ததா 7th question, discuss the diffraction at single slit and obtain the condition for nth minimum. 7th question. அடுத்ததா 12th question, discuss about the simple microscope and obtain the equations for magnification for near point focusing and normal focusing. Okay, 12th question சிம்பிளான ஒரு question தான். ஸோ அப்புறமா 13th question, explain about compound microscope and obtain the equation for the magnification. ஸோ 1 2 3 4 5 6 7 7 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். அடுத்ததா 8th யூனிட். வாங்க ஆன்சர்ஸ் 4 கொஸ்டின் தாங்க. லிஸ்ட் அவுட் த லா ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். புக்கு வெயிட்டாக இருக்கு. லிஸ்ட் அவுட் த லா ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். 5th கொஸ்டின். அப்புறமா 8th கொஸ்டின், obtain ஐன்ஸ்டீன்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் வித் நெசசரி எக்ஸ்பிளனேஷன். அப்புறமா 12th கொஸ்டின், briefly explain the principle and working of electron microscope. கண்டிப்பாக படிங்க. அடுத்ததா describe briefly Davison-Germer experiment with which demonstrated the wave nature of electrons. 4 கொஸ்டின் தான், படிச்சுக்கோங்க. அடுத்ததா 9th யூனிட். Clear fusion. Again 4 question. Third question,
Derive the energy expression for an electron is the hydrogen atom using Bohr atom model. So அடுத்ததா fourth question, discuss the spectral series of hydrogen atom. அடுத்த 10th one, obtain the law of radioactivity. So அடுத்ததா 15th முக்கியமான ஒரு question, describe the working of nuclear reactor with a block diagram. ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டினுங்க, நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்ததா யூனிட் 10, semiconductor amplitude modulation. So கம்மியான கொஸ்டின் தாங்க, 5 கொஸ்டின். Third one, draw the circuit diagram of a half wave rectifier and explain its working. So அடுத்த fourth one, explain the construction and working of a full wave rectifier. So rectifier ரெண்டையும் பார்த்து வைங்க. So அடுத்ததா sketch the static characteristics of a common emitter transistor and bring out the essential features of input and output characteristics. 8th one. Then 9th one, transistor function as a switch, explain. Then 12th question, state and prove De Morgan's first and second theorem. படிச்சுக்கோங்க, important question. Okay, so இந்த லாஜிக்கல் கேட்ஸ் வந்து அது சிம்பிளாக தான் இருக்கும், அதை படிங்க சரியா, கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அடுத்ததா யூனிட் 11. ஐயோ, ஸோ யூனிட் 11ல் பார்த்தீங்கன்னா எந்த கொஸ்டின்ஸுமே இல்லை. ஸோ சொன்ன கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. எக்ஸாம்ஸு இன்னும் முன்னாடியே போஸ்ட் பண்ண வேண்டியது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இப்போ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். போர்ஷன்ஸும் நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணலை, ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க சரியா, பாப்போம்.